இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்குறோம். இது உப்பு தண்ணியில் போட்டிருந்த காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக பீஸாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது பாத்திரம் சூடு வந்ததோட ஆயில் போடுறோம். ஆயில் சூடு வந்தோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போடுறோம். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக அதில் நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம். தேவைக்கான கல் உப்பு சேர்த்துக்கிறோம். அதில் தக்காளி போடுறோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். போட்டு அதையும் ஒரு கலக்கணும். லேசாக வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லேசாக வதக்கிக்கிறோம். அப்புறம் அதில் தேவையான மஞ்சத்தூள், தேவையான சோம்புத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கி அதில் காலிஃப்ளவர் எடுத்து போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறோமா, அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் அதில் அப்படி போட்டுடுறோம். போட்டுட்டு அதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறோமா, தேவையான தேங்காவை அதில் போடுறோம். போட்டு ஒரு கிளறி விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மாதிரி ஊற்றுறோம். ஊற்றி அப்படியே வைக்கிறோம். இப்போ திறந்து பார்ப்போமா. காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு கூட்டு சூப்பர். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.